ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம நிஃப்டியோட இண்டிகேட்டர் தான் பார்க்க போறோம். டெய்லி போட்டுட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நேற்று போடலை, ஏன்னா நேற்று கொஞ்சம் ஒர்க்காக இருந்தது போல. ஆனால் நேற்று நடந்தது நம்ம குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இண்டிகேட்டர்னு சொல்லிட்டு ஏதோ இது பண்ணுவாங்க. பிரேக் ஆகுனா மேலே. இது வந்து ரிவர்சலில் மட்டும் கொடுக்கும். இது புரியுதுங்களா? ரிவர்சலில் நல்லா ஒரு 95% அக்யூரஸியாக கொடுக்குது. இது நல்லா ட்ரெண்டிங்கான இடத்துலாம் கேப் டவுன் இன்னொன்று நடந்தது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதுவும் அக்யூரஸியாக நேற்று கேப் டவுனாலும் சரி, கேப் அப்னாலும் தான். என்ன ஒரு மார்க்கெட்டில் நடக்காது இதுன்னா, ஒன் சைடு மார்க்கெட். அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டில்லேருந்து அப்படியே மேலேயே போயிட்டு இருக்கு பாருங்க. அது மட்டும் தான் நடக்காது. இது எல்லா நாளும் நடக்கும். என்னதான் ரிவர்சல் வச்சாலும் இதில் வச்சுட்டு தான் போகும் மார்க்கெட்டு. புரியுதுங்களா? இந்த அளவு அக்யூரஸியாக யாரும் இண்டிகேட்டர் தரமாட்டாங்க. சரி, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வரும். ஜஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன கொடுக்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். சரிங்களா? இந்த இண்டிகேட்டரை டெமோ கொடுக்குறேன் உங்களுக்கு ஃப்ரீயாக 2 நாளில் 3 நாள் கொடுக்குறேன். அதை வச்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் கூட நீங்கள் வாங்கிக்கங்க. ஃப்ரீயாக ஒரு 2 நாள் 3 நாள் தரேன். அதை வச்சுட்டு நீங்கள் பாருங்கள். புரியுதுங்களா? இப்போ நிஃப்டி இன்னைக்கு கால் ஆப்ஷன் 24,700 என்ன இருக்கு. காலையில் இங்கே வந்து ஒரு ரிவர்சல் நடந்திருக்கு. ஆனால் இங்கே வந்து என்ட்ரி இதில் டச் ஆகி போகல. ஆனால் ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னா, இங்கே டச் ஆகிருக்கு. புரியுதுங்களா? ஆனால் நம்ம போயிட்டு இதில் போயிட்டு நம்ம இது பண்ண முடியாது. இதை வச்சுட்டு என்ட்ரி எடுக்க முடியாது. நமக்கு இங்கே தான் என்ட்ரி எடுக்கணும். இங்கேருந்து ரிவர்சல் நடந்திருக்கா, இந்த இடத்துல டச் ஆகி ரிவர்சல் க்ளீனாக ரிவர்சல் கொடுத்துறான். அடுத்தது என்ன பண்ணான், இந்த இடத்துல டச் பண்ணி க்ளீனாக ஒரு ரிவர்சல் கொடுக்குறான். இந்த கேண்டில் வந்து கீழே விற்க கிடையாது. அப்போ இதுக்கு மேலே பை பண்ணியிருந்தா 171. இப்போ பாருங்க எங்கே போயிருக்கான் பாருங்க. நம்மளோட டார்கெட்டு 219. அது வரைக்கும் வச்சிருக்கலாம். 170 எடுத்தது 219, 50 பாயிண்ட் கிட்ட வச்சிருக்கலாம் டார்கெட். ஓகேங்களா? இது வந்து நிஃப்டியில் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்தையும் நடக்கும். வேணா கூட பேங்க் நிஃப்டியில் வச்சு காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து புட் ஆப்ஷன் இல்லையா? 56,000. என்ன மாற்றணும்? ஒன்றுமே இல்லை. பேங்க் நிஃப்டியும் டைப் பண்ணணும். பேங்க் நிஃப்டி அவ்வளோதான். அதுவே வந்துருமா? இப்போ இதில் வந்து எக்ஸ்பிரிலாம் கொடுத்தாச்சு. 100. ஏதாச்சும் மிஸ்டேக் இருக்கும். பேங்க் நிஃப்டின்னு கொடுத்துட்டோம். எக்ஸ்பிரி என்ன வருது பாருங்க. சொல்லலை. இது மந்த்லி 28. இது என்ன பண்ணோம், 28 மாற்றணும். மாற்றினா வந்துடும். அவ்வளோதான். வந்துச்சா? ரிவர்சல் நடக்குதா? இங்கே இங்கே ரிவர்சல் கேண்டில் வந்து ஃபுல் கேண்டில் இந்த இடத்துல வச்சுச்சா? இங்கே என்ட்ரி 562 எடுத்துனா போயிடுச்சு பாருங்க. 673. 100 பாயிண்ட் மேலே போயிடுச்சு. சரியா? ஆப்போசிட்டில் வேணா கூட கம்மியாக கூட எடுத்து பார்க்கலாம். இதுக்கு எவ்வளோ, 570 கூட எடுத்து பார்க்கலாம். இப்போ இங்கே எடுக்கிறோம் 485 போயிடுச்சா? 585 கிட்ட போயிருக்கு. ஐ பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. அதில் வைக்கிறோம் பாருங்க, 587. 100 பாயிண்ட் க்ளீனாக எடுக்கலாம். சரி, இப்போ புட் சைடு நடக்கணும்ல. புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, சாரி கால் சைடு. இப்போ நம்ம பார்த்தது புட் சைடு. இப்போ கால் சைடு வந்து நம்ம பார்க்குறோம். இது நிஃப்டி, இது பேங்க் நிஃப்டி அப்படின்னு மாற்றிக்கிட்டு 28 எக்ஸ்பிரி. இப்போ என்ன பண்ணலான்னா 55,900 அப்படியே இது பண்ணிவிட்டு எக்ஸ்பிரி மாற்றணும். இதில் ஒரு ஒன்றுமே இல்லை. 28 பேங்க் நிஃப்டி இதை வந்து 100 மாற்றணும். வந்துச்சா? இல்லைன்னா ரிவர்சல்
ரிவர்சல் கொடுத்துட்டானா க்ளீனாக கொடுத்துருக்கான் பாருங்கள், கீழே இறங்கியிருக்கு. இதில் வந்து என்ட்ரி கொடுத்துருக்கானா, இதுக்கு மேலே வேறு என்ன ஒரு இண்டிகேட்டர் வேணும் உங்களுக்கு, ஓகேவா? இது வந்து 2 நாள் 3 நாள் டெமோ கொடுக்குறோம், அதை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு நீங்கள் வாங்குறீங்க இல்லை, ஜஸ்ட்டு செக் பண்ணுறதுக்காக ஒரு 2 நாள் டெமோ வாங்கி பாருங்கள். அப்புறம் பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க, சரிங்களா? ஒன்றும் இல்லை, கேண்டில் கீழே விக்கி இருக்கக்கூடாது, இங்கே விக்கி இல்லை, இதில் நீங்கள் பை பண்ணுறீங்க அவ்வளோதான். இது கீழே க்ளோஸ் வச்சுதுன்னா கேண்டில் வெளியே வரணும். இப்போ இங்கே க்ளோஸ் வைக்கல, அப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கேருந்து வெயிட் பண்ணிவிட்டு 484லேருந்து ஒரு 100 பாயிண்ட் வெயிட் பண்ணி, இல்லை 50 பாயிண்ட்டு 60 பாயிண்ட்டு உங்கள் இஷ்டம் அது. ஆனால் 100 பாயிண்ட் கிட்ட அடுத்த டார்கெட்டுக்கும் போகும், ஈஸியாக நீங்கள் புக் பண்ணிட்டு வெளியே வரலாம், அவ்வளோதான். நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் அந்த சென்செக்ஸ் இருக்குது, பேங்க் எக்ஸ் இருக்குது, ஃபின் நிஃப்டி இருக்குது, எல்லாத்திலும் நடக்கும், சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். மிக்க நன்றி, ஓகேங்களா? சேனல் சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அதை மறந்துடாதீங்க.